உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோ, அவன் தப்பிச்சு போயிட்டான்யா. வாயா, ஐயா கிட்ட போய் சொல்லலாம். வா. போலீஸ்க்கு பயந்து என்ன இப்படி ஓட வச்சிட்டல, எனக்கு அடி தண்டனை வாங்கி தர. ஏ அமுதா, உன்னையும் உன் குடும்பத்தையும் வேற இருக்காம இந்த பள்ளியோட கட்ட பேகாந்திரி. அமுதா, போதும் போதும். போதுமா? அத்தை, ஏன் கையால உங்களுக்கு நான் சமைச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, அத நானே உங்களுக்கு ஊட்டி விட போறேன். பாரா, மாமியார் மருமகளும் பாசத்தை பொழிய போறீங்களோ? பொழிஞ்சுக்கங்க பொழிஞ்சுக்கங்க. நாங்க இங்க பிணைஞ்சு அடிச்சுக்கிறோம் அடிச்சுக்கிறோம். இந்தாங்க. நல்லா இருக்கா? ஏண்டா மாப்பிள, இந்த மாமனுக்காக இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு நாள் ஒரு வாயாவது ஊட்டி விட்டுருப்பியாடா? எங்க அக்காவுக்கு அமுதா ஊற்றாளே, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு நாளாவது எனக்கு ஊட்டி விடுறா. இந்தாங்க. உன் கை நல்லா தானே இருக்கு, நீயே சாப்பிட வேண்டியதானே? எங்க அக்கா கை தான் திம்சு கட்ட மாதிரி இருக்கு, என் மகன் ஊட்டி விடலையா? என் மேல உனக்கு பாசமே கிடையாதுடா, பாசமே கிடையாதுடா. அங்க பாடுறா, பாசம் முளை பொழியுது. நீ ஊட்டி விடு ஆத்தா, ஊட்டி விடு ஊட்டி விடு. நமக்கு நம்ம கையே தான் செல்ஃப் சர்வீஸ். சாப்பாடு நல்லா இருக்கா? போதுமா? போதும். என்ன போதும் போதும்? சும்மா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜெயில சாப்பிட்டியலோ இல்லையோ, உடம்பு பாருங்க எப்படி மெலிஞ்சு போயிருக்குன்னு. சாப்பிடுங்க. ஏண்டா மாப்பிள, இந்த கொடுமையை பாத்தியாடா? இது மெலிஞ்ச உடம்பாம்படா. யானை மாதிரி இருந்த எங்க அக்கா இப்ப யானை குட்டி மாதிரி ஆயிருக்க, அவ்வளவுதான். அதுக்கு போய் இப்படியாடா சென்டிமெண்டலாம் டைலாக் பேசிக்கிட்டு? சித்தப்பா, இந்த பாசம் மலர்லாம் நீங்க ரெண்டு பேருமே வச்சுக்கோங்க, இங்க வேண்டாம். டேய், ஓகேக்கா ஓகேக்கா, நீ மானுக்கா மானு, கவரி மானுக்கா. நீ ஊட்டுமா, நீ ஊட்டு. இந்தாங்க. எனக்கு வேணாம். மான் குட்டிக்கா, நீ சாப்பிடு. நீயே இப்படி சொல்லிட்ட, போடா. இந்தாங்க, சாப்பிடுங்க. வாங்க வாங்க வாங்க. ஆமா மாமா, நானும் அதை எதிர்பார்க்கிறேன். சம்பந்தி, வாங்க சம்பந்தி. டேய், வாங்க, மாமாடா. உட்காருங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. காசி ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் சம்பந்தி. அப்புச்சி, பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நான் கோயில் கோயிலா அலைஞ்சிட்டு வரேன். ஆனாலும் அந்த கடவுள் கடலில் ஓயாம திரும்பி வர மாதிரி உனக்கு மட்டும் கஷ்டத்தை திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்தேன்.
சம்மந்தி உள்ள போனதுல இருந்து நீ அவங்கள போராடி வெளியே கொண்டு வந்தது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். ஆனா இப்ப எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சு பழனி ஜெயிலுக்கு போயிட்டதா கேள்விப்பட்டேன். இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. இனி என் மக வாழ்க்கையில எந்த சிக்கலும் வராது. நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். அப்புச்சி, ஆனா உமா வாழ்க்கைய நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு. அவளும் உங்க பொண்ணுதான், எனக்கு தங்கச்சி தானே. அவளை என் பொண்ணுன்னெல்லாம் சொல்லாத. அவ உன்னை அக்காவா நினைச்சிருந்தா உனக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பாளா? உன் வாழ்க்கையில நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அவதான காரணம். அவளுக்கு இந்த தண்டனை வேணும். அவ வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்ன? அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க சம்பந்தி. என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு. நாம தான் அவ வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணணும். சரி பண்ணலாம் ஒண்ணு இல்லம்மா. தப்புக்கான தண்டனைய அனுபவிக்கிறா, விடுங்க. எனக்கு ஒரே மக அமுதாதான். அவ வாழ்க்கை நல்லா இருந்தா அது போதும். அதுக்கான நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இனி அவ சந்தோஷமா இருப்பா. அப்புச்சி, நாளைக்கு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். அத்தைக்காக நான் வேண்டி இருந்தேன். அந்த வேண்டுதலை போய் நிறைவேற்றிட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வரலான்னு இருக்கோம். நீங்களும் வாங்களேன். நீங்க போய் கும்பிட்டுட்டு வாங்கம்மா. சுத்தின கலப்பு இன்னும் இருக்கு. சரி, வந்ததும் உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சார் சார் என்ன மாமா? என்னடா மாப்பிள்ள போலீஸ் வந்திருக்கு? ஆமா. என்னவா இருக்கு? சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பழனி தப்பிச்சிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? நாங்க தேடி போனோம் சார். எங்க பதுங்கியிருக்கானே தெரியல. அவன் உங்க குடும்பத்து மேல கொலை வெறியில இருக்கான் சார். அவன் கண்டிப்பா உங்களை ஏதாவது பண்ண வருவான் சார். நீங்க எதுக்கும் எங்கேயும் வெளியே போகாம ஜாக்கிரதையா இருக்க சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்பிச்சார் சார். நான் வரேன் சார். அவன் ஒளிஞ்சா நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இந்த பையன் தப்பிச்சிட்டானே. அம்மா அமுதா, நேர்த்தி கடனுக்காக நீ நாளைக்கு கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம்மா. கண்டிப்பா அவன் ஆத்திரத்துல உன்னை தேடிதான் வருவான். ஆமா அமுதா, அப்புச்சி சொல்றது சரிதான். நாம கோயிலுக்கு இன்னொரு நாள் போய்க்கலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.